ரஜினி, நீங்க வாங்கம்மா. திவ்யா, தட்டு எடுத்து வச்சிரு. உட்காருங்கம்மா. உட்காரு மீனா. நீங்க என்னோட கெஸ்ட். யார பார்த்தோம் பயப்பட தேவையில்லை. இந்தாங்க, சாப்பிடுங்கம்மா. மீனா, சாப்பிடு. அம்மா, அந்த குழம்பு எடுங்க. எங்க அம்மா அப்படிதான், குழந்தை மாதிரி. நான் உங்களுக்கு பரிமாறுறேன். சாப்பிடுங்க. கேளுங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாம துரோகம் பண்றவங்கெல்லாம் இங்க சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்கம்மா. ஏங்க, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? உண்மை தெரிஞ்சு கூட்டிட்டு வந்திருக்காளோ? ச்சே. ஏங்க, ஊர் பேர் தெரியாதவங்க முன்னால அந்த பேச்சு பேசுறா? நீங்க என்னங்க எதுவும் கேட்காம இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன கேட்க சொல்ற இப்போ? அவள மாதிரியே ஊர் பேர் தெரியாதவங்க முன்னாடி சண்டை போட சொல்றியா? கேட்கறதுக்கு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. தேவையில்லாம பேசி என் கோவத்தை கலராத பாத்துக்க. அப்புறம் பெரிய சண்டையாயிடும். நான் ஒண்ணும் சொல்லலங்க. ஆனா அவளை சீக்கிரமா கேட்டு அவங்கள முதல்ல வெளியில அனுப்புங்க. மீனா, +2ல நீ என்ன குரூப் எடுத்து படிச்ச? காமர்ஸ் குரூப்கா. ஓ, திவ்யாவும் அதே குரூப் தான். இப்ப நல்ல மார்க் எடுத்து டெல்லியில போய் கலெக்டருக்கு படிக்க போறா. அம்மா, நீ என்ன பிளான் வச்சிருக்க? இல்லக்கா, என் பிளான சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அப்போ சூப்பர் பிளானா இருக்கும் போல இருக்கே. சரி, சொல்லு சொல்லு. அக்கா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். இது நிஜமாவே சூப்பர் எய்ம் தான் மீனா. ஹை ஃபை. ரஜினி, என்னம்மா? என்னாச்சுமா? என் பொண்ணு மீனா உன் உயிரை காப்பாத்துனா, அதுக்கு பதிலா நீயும். அம்மா,
இல்ல ரஜினி, நீ எங்களுக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. ஆனா என் மனசு கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ரொம்ப உறுத்தலா இருக்கு. அம்மா, உங்களுக்கு என்ன உறுத்தல்? நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்கன்னு மட்டும் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வரல. அதுக்கு வேற காரணமும் இருக்கு. நீங்க இருக்கிற இதே நிலைமையில 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் நின்னு இருக்கோம். எங்க அப்பா எங்களை விட்டு ஓடி போனப்போ நாங்க பட்ட கஷ்டம், வலி, அவமானம் இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால உங்களை அப்படியே விட்டுட்டு வர முடியலம்மா. நீங்க பட்ட வேதனைக்கு தான் கடவுள் அதே தண்டனையை எனக்கும் கொடுத்துட்டான். எனக்காக தாம்மா உங்க அப்பா உங்களை விட்டுட்டு வந்தாரு. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க? நான் உங்க அப்பாவோட 2வது மனைவி. இது அவரோட பொண்ணுதான். ஆனா நாங்க இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீ அவர் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. இதுக்கும் மேலேயும் உண்மையை மறைக்க என்னால முடியல. என்ன மன்னிச்சிரு ரஜினி. என்னையும் மன்னிச்சிடுங்கக்கா. அப்பா என்னையும் அம்மாவையும் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டாங்க. எனக்கு அவரை பிடிக்கலக்கா. அந்த ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீங்க வாங்கம்மா. இல்ல வேண்டாம் ரஜினி. அம்மா சும்மா இருங்கம்மா. அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. வாங்க 2 பேரும். ரஜினி வாங்கம்மா, வாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போச்சுன்னா பாத்துக்கீங்க. வாங்கம்மா. அம்மா, அம்மா. என்னடி, எதுக்கு இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்க? எங்க உன் புருஷன்? கூப்பிடு. எதுக்கு? நீ கூப்பிட்டது அவர் வரணுமா? அவர் என்ன உன் வேலைக்காரரா? சீ, அதுக்கு கூட தகுதி இல்லாதவர். அவரா வந்தா நல்லது. ஜெயில் பரவன்னு ஏதோ கதையெல்லாம் சொன்னாரே உன் புருஷன், இவங்களை கூட்டிட்டு வந்தா அவர் மரியாதை போயிடுன்னு குதிச்சல்ல. இந்த ஆளுதான் இவங்களுக்காக நம்மள கேவலப்படுத்திட்டு போயிருக்காரு. ரஜினி, கத்தாதம்மா. நான் உண்மையை சொன்னா நீலாம் உயிரோட இருப்பியானே எனக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஃப்ராட நீ நம்புற. இந்த ஆளு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்மள விட்டுட்டு ஓடி போயிருக்காரு. இந்த மீனா இவரோட பொண்ணுதான். ஐயோ, இப்படி ஏமாத்திட்டீங்களே.
ஏமாத்துனீங்க? ஏன் இப்படி ஏமாத்துனீங்க? சொல்லுங்க. ஏன் ஏமாத்துனீங்க? ஏன் ஏமாத்துனீங்க? சொல்லுங்க. 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 ஏன் என்ன ஏமாத்துனீங்க? சொல்லுங்க. எதுக்காக ஏமாத்துனீங்க? சொல்லுங்க. ஐயோ. என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? ஐயோ, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனே. ஐயோ, ஐயோ. அழுங்கம்மா, நல்லா அழுங்க. ரஜினி அக்கா எவ்வளவு சொன்னா கேட்டீங்களா? ராதிகா அக்கா கல்யாணத்தை பார்க்க விடாம இவருக்காக அக்காவை மண்டபத்தை விட்டு அனுப்புனீங்கல்ல. நல்லா அழுங்க. உன்னை போய் அப்பா அப்பான்னு சுத்தி வந்த பாரு. நீ நல்லவனு நானே நம்பிட்டேனே. எப்படிப்பட்ட கிரிமினல் நீ? வெளியே போங்க. என்ன இன்னும் அவங்களே பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இதுக்கு மேலயும் ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? யோ, வெளியே போயா முதல்ல. வெளியே போறியா இல்லையா? நீ பண்றதான் கரெக்ட் ரஜினி. வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இந்த ஆளை. என்னெல்லாம் டிராமா போட்டாரு. ஏ மாப்ள, நாளை கழுத்து முடிச்சு வெளியே தள்ளுறா. தள்ளுறா. யோ, போயா. 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 வெளியே போயா. நான் ஒண்ணும் பண்ணல. என்ன விட்டு விட்டுருங்க. ஏங்க, என்னங்க? என்னாச்சு? ரஞ்சிதம், என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்துனீங்க? ச்சே, கனவா இது? என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஒரு கெட்ட கனவு. இருங்க, தண்ணி குடுக்கறேன். இந்தாங்க. என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல ரஞ்சிதம், நீ படுத்துக்க. படுமா. பத்மா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அவளை இங்க இருந்து எப்படியாவது துரத்தணும். என்ன இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க? பத்மா பத்மா எங்க காணோம்? பத்மா, என்ன
என்ன மாட்டி விடலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கியா? வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்திருப்ப. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா என்ன பத்தி தான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் இங்க வந்து ஒரு முழு நாள் ஆயிடுச்சு. நானும் என் பொண்ணு வாயை திறக்காம தான் இருக்கோம். வாழ்க்கையே வேண்டான்னு சாக போன எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா ரஜினி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ ரஜினின்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அவசியம் இல்ல. ஏன்னா பொய் சொல்றது, துரோகம் பண்றது இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு இருக்கிற உங்களால இதை நம்ப முடியாது. ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை மாதிரி கேடு கெட்ட ஆளுக்காக எங்க வாழ்க்கைய முடிச்சுக்க போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஓஹோ, அப்ப நீ இங்க இருந்து போக மாட்ட, அப்படிதானே? எதுக்கு போகணும்? நீங்க தானே என் புருஷன். இல்லனா உங்க தம்பி கூட சேர்ந்து போலீஸ கூட்டிட்டு வாங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மீனாக்காக நான் வாழதான் போறேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீங்களும் பேசாம இருந்தா எல்லாருக்குமே நல்லது. இல்லனா நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நான் தான் உங்க 2வது பொண்டாட்டி. இந்த வீட்டுக்காக தான் நீங்க நல்லவன் நாடகம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவேன். அம்மா, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? சும்மாதான் ரஜினி, தூக்கமே வரல. மனசு என்னவோ போல இருந்துச்சா, அதான். அம்மா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்களும் மீனாவும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உனக்கு சுமையா இருக்குமே, எங்களால எவ்வளவு பிரச்சனை. அம்மா பேசுறத வச்சு சொல்றீங்களா? எங்க அம்மா என்னையே அப்படிதான் பேசுவாங்க. பாவம், எங்களெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களுக்குன்னு வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லை. இப்போ அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்காக தான் அவரையே நாங்க இங்க விட்டு வச்சிருக்கோம். எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைச்சா போதும். கிடைக்குமா? இப்ப வாங்க, வந்து தூங்குங்க. $50 லட்சம்லாம் ஒரு மேட்ரா? நீ அதை பத்திலாம் யோசிக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னன்னு ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என்னத்த சொல்றது, நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த வீட்ல எப்ப என்ன நடக்கும், எப்ப என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்கன்னு தெரியல. அப்படி என்னென்ன நடந்துச்சு? பத்மாவும் என் பொண்ணு மீனாவும் அந்த வீட்ல தான் இருக்காங்க. நீ என்னென்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவங்க எப்படி அங்க வருவாங்க? என்ன சொல்ற நீ? அந்த ரஜினி தான்ப்பா அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. ரஜினி 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 மொத்த பிளானையும் சொதப்பி விட்டுருக்காளே. இப்ப சொல்லு, நான் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல நிம்மதியா வேலைக்கு தான் போக முடியுமா? புரியுதுன்னு. ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தா எப்படியும் இப்போதைக்கு எந்த உண்மையும் அந்த அம்மா சொல்லாது. அதனால நீ டென்ஷன் ஆகாதானே? நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டப்பா. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் செத்துல பழச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதையும் எப்படி முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாருங்க, இனிமே எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. இப்படி சும்மா சங்கடப்பட்டு வந்து நிக்காத. ஆமா, சாப்பிட்டியா இல்லையா நீ? அங்க எப்படிப்பா சாப்பிட முடியும்? எனக்கு அப்படியே பதட்டமாவே இருக்குப்பா. அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. சரி, கீழே என் கார் கிட்ட போய் வெயிட் பண்ணு. நம்ம முதல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம். இல்லப்பா அண்ணே, போனே, நான் வரேன். போ. டேய் மாரிமுத்து, உனக்கு பண்ற ஒவ்வொரு செலவுக்கும் என்கிட்ட கணக்கு இருக்கு. வீட்டை வித்துட்டு கணக்கை செட்டில் பண்ணிக்கிறேன். முதல்ல அந்த ரஜினி வச்சிருக்கிற செக்கை உடைக்கணும். உடைக்கிறேன்.